ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இருக்கக்கூடிய பணத் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள அதிகப்படியான பணத்தை சம்பாதிக்க வேண்டும், பணத்தை சேமிக்க வேண்டும். நம்மில் பல பேர் தாந்திரிக பரிகாரங்கள், பணத்தை ஈர்க்கக்கூடிய வழிபாட்டு முறைகள், ஆன்மீக ரீதியான தேடல்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றன. அதற்குரிய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உழைப்பும் தான் ஒருவருக்கு குறையாத செல்வத்தை தரும் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் நாம் ஒரு சிறிய பரிகாரம் நாம் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. அதற்கு நமக்கு 5 பொருட்கள் தேவை. அது என்னென்னு பார்ப்போம். ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5 கிராம்பு. அந்த கிராம்பு முனை உடையாமல் இருக்கணும். ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க, முனை உடையாத கிராம்பா. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அந்த பச்சை கற்பூரம் 2 எடுத்துக்கோங்க. 2 பச்சை கற்பூரம், 5 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு. இது எல்லாமே மகாலட்சுமியின் அம்சமான ஒன்றுதான், வாசனை மிகுந்த பொருட்கள். அப்புறம் 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அந்த 5 ஏலக்காய் உடையாமல் இருக்கணும். எங்கேயுமே அந்த கீறல் இல்லாமல் உடையாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. மொத்தம் 5 பொருள் வைக்கணும். கிராம்பு, பச்சை கற்பூரம், சோம்பு, ஏலக்காய், அப்புறம் மஞ்சள் துணி. இந்த 5ஐயுமே நீங்கள் மடித்து வைக்கலாம். உங்களுக்கு மடிக்க முடியலைன்னா வெள்ளை நூல்கண்டு இருக்கு இல்லையா, அந்த நூல்கண்டில் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் முக்கி அப்புறம் நூல்கண்டை சுற்றி நீங்கள் ஒரு மூட்டை மாதிரி கட்டி கூட வைக்கலாம். இல்லை உங்களால் மடிக்க முடியும்னா நீங்கள் பொட்டலை மாதிரி கூட மடித்து நீங்கள் பணம் வைக்கிறீங்க இல்லையா, அந்த பணப்பெட்டியில் நீங்கள் இந்த பொட்டலத்தை அப்படியே வைக்கலாம். வச்சுட்டு இதை நீங்கள் மாற்றும் போது இதை நீங்கள் தூக்கி போட்டுறக்கூடாது. ஏன்னா நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா இதில் இருக்கிற நேர்மறை ஆற்றல் அப்படியே வீட்டை விட்டு வெளியே போன மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் தூக்கி போடக்கூடாது. இது பழசாயிடுச்சுன்னா தூக்கி போடாமல் இதை நீங்கள் இப்போ ஏலக்காயை நீங்கள் ஏதாவது வெள்ளிக்கிழமை அப்போ ஸ்வீட் செய்யும்போது மகாலட்சுமிக்கு படைச்சிட்டு அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இந்த கிராம்பு, சோம்பு, பச்சை கற்பூரம் நீங்கள் பொடி செஞ்சுட்டு வீட்டில் மூளை முடுக்கெலாம் தெளித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யலாம். ஏன்னா அந்த மாதிரி செய்யும்போது உங்கள் நேர்மறையாற்றல் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குமே தவிர்த்து வெளியே போகாது. நீங்கள் தூக்கி போட வேணாம், இல்லை ஓடுற தண்ணியில் கூட விட வேணாம்.